ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. வார வாரம் இல்லம் தேடி மகா பெரியவா அப்படிங்கிற தொடரில் இந்த வார சிந்தனையை பார்க்கலாமா? வீடியோவை கடைசி வரை தொடர்ந்து பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்பவும் போல ஒரு சின்ன கதையோட தொடங்கலாமா? ஒரு கிராமத்தில் வயசான ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க ரொம்ப வசதி கம்மியானவங்க. அன்றாட உணவுக்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஒரு நாள் மத்தியானம் அவங்க சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு வயசானவர் வீட்டின் வாசலுக்கு வந்தார். அவர், அம்மா, ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். பாட்டி வீட்டில் பார்த்தாங்க. ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் போதுமான அளவு சாதம் இருந்தது. ஒரு நிமிஷம் பாட்டி யோசிச்சாங்க. பிறகு சிரித்து கொண்டே மனசுக்குள்ளே சொல்லிட்டாங்க, நான் பின்னாடி கூட சாப்பிட்டுக்கிறேன், முதல்ல வந்த இந்த வயசானவருக்கு சாப்பாடு போடுவோம் அப்படின்னு. அந்த வயதானவர் வயிறார சாப்பிட்டுட்டு மனமாற வாழ்த்திட்டு போனார். சில நாட்களுக்கு பிறகு எதிர்பாராத விதமாக பாட்டிக்கு நிறைய உதவிகள் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போ பாட்டி சொன்னாங்க, நான் கொடுத்தது ஒரே ஒரு தட்டு உணவு, ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்தது மனநிறைவு மற்றும் வற்றாத உதவிகள். நம்மகிட்ட 1000 பேருக்கு கொடுக்க வசதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு மனுஷனோட பசியை போக்கினாலே போதும். அதனால்தான் மகா பெரியவா சொல்வார், அன்னதானம் எல்லா தானங்களிலும் உயர்ந்தது அப்படின்னு. ஏன் தெரியுமா? பசியா இருப்பவருக்கு உணவு கொடுத்தா அவர் முகத்தில் வரும் திருப்தியை பார்க்க முடியும். அது ஒரு ஆசீர்வாதமாக மாறும். சரி, இந்த வாரம் ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்க்கலாமா? ஒரே ஒரு ஏழை மனிதருக்கு உணவு வாங்கி கொடுங்க, அல்லது பசியா இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு வேளை உணவு கொடுங்க. எதுவுமே முடியலையா, ஒரே ஒரு வாழைப்பழமாவது வாங்கி கொடுங்க. அளவு முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ அன்போடு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பசியாக இருப்பவர் வயிறு நிறைஞ்சா நம்முடைய மனமும் நிறையும். இந்த வாரம் ஒரு சிறிய அன்னதானம் செஞ்சு தான் பாருங்களேன். அப்புறம் என்ன, வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி தான். அடுத்த வாரம் மீண்டும் இது போல் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கரா.